கேளுங்க கேளுங்க பாடுங்க இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது LadduFM.com. இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com. அடுத்து வருவது சகோதரர் ஜெயராஜின் தேவ செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த LadduFM மூலமாக கனடாவிலே வாழுகின்ற, இந்த யூரோப்பில் வாழுகின்ற மக்களோடு தேவனுடைய செய்தியை சொல்லுவதற்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பத்திலே என் தேவனை நான் துதிக்கிறேன். இலங்கையிலே சிறைச்சாலைகள் மத்தியிலே பணி செய்கின்ற நான் கிறிஸ்துவுக்காக இளைஞர்கள் இயக்கத்தோடு கடந்த 25 வருடங்களாக நான் பணிபுரிகிறேன். எப்பொழுது நான் இலங்கையின் சிறைச்சாலைகள் ஐக்கியத்திலே தேசிய இயக்குனராக பணிபுரிகிறேன். எனக்கு உங்களோடு பேசுவதற்கு இந்த வானொலி ஒரு ஊடகமாக உங்களுக்கு என்னுடைய செய்தியையும் எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளை, எங்களுடைய மக்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அதைவிட மேலாக என் தேவனுடைய செய்தியை, வேதாகமம் தருகின்ற செய்தியை நீங்கள் எல்லோரும் அதை ஒருமித்தவர்களாய் ஏற்று செயல்படத்தக்கதாக தேவன் வழி நடத்துகின்ற இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவருக்கு நான் நன்றியாயிருக்கின்றேன். இன்றைய நாள்ல நான் உங்களோடு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சிறைச்சாலை வாழ்வை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த சிறை நிருபங்கள் மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அநேக தடவைகள் சிறையிருந்து, சிறையின் மத்தியிலும் தன்னுடைய அந்த விசுவாச வாழ்விலே கட்டி எழுப்பப்படுகின்றவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லா காரியங்களை குறித்தும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லா காரியங்களை குறித்தும் கடைசியிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், கடைசியாக சகோதரர்களே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ என்று பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து பேசி முக்கியமான காரியங்களை குறித்து யோசியுங்கள் என்று சிறையில் இருந்து ஒரு பெரிய அறைகூவலை திருச்சபை மக்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு சிறையிலே இருண்ட வாழ்வாக, கம்பிகளுக்கு பின்னே எங்களுக்கு யாரு வாழ்வு தருவார்கள் என்று பலர் ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கின்ற இந்த நிலைமை இலங்கையில் மட்டுமல்ல, பல உலக நாட்டிலே, பல நாடுகளிலே சிறைகளுக்கு மத்தியிலே மக்கள் மிக மிக வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வு கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தோடு மக்கள் வாழுகின்றார்கள். இந்த மக்களுக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும், அவர்களை சென்று சந்திக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்கின்றது இயேசு சுவாமியுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது. நான் சிறையிலே இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், கட்டுண்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை காண வந்தீர்கள் என்கின்ற இயேசு சுவாமியினுடைய அந்த அறைகூவல் எங்களை இன்னும் சிறையிலே தாகமாயிருக்கிறவர்கள். எனக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருகிறது.
நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று இயேசு சுவாமி சொல்லுகின்றார். நான் கட்டுண்டவனாயிருந்தேன், அவ்வண்ணமாகவே நான் ஆடையின்றி இருந்தேன், நான் நோயோடு இருந்தேன். இந்த ஒட்டுமொத்தமான எல்லா காரியங்களும், சில சிறைச்சாலைகளிலே தண்ணீருக்கு பற்றாக்குறை, அங்கே குளிப்பதற்கு குடிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் தண்ணீருக்காக ஏங்குவார்கள். தாகமாயிருப்பவர்களை காண விருப்பம் என்றால் ஒரு சில சிறைக்குள்ளே நாங்கள் சென்று அவர்களை சந்திக்கலாம். சிறையிலே இருக்கின்ற வேளைகளிலே, அங்கே சிறைக்குள்ளே சென்று அவர்களை விசாரிக்கின்ற வேளையிலே அநேகருக்கு உள்ளாடைகள் கிடையாது, வெளியாடைகளும் அங்கே நூலாய் கிழிந்து தொங்கும். அவர்களுக்கு நல்ல உடைகள் கிடையாது. நான் உடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு உடை கொடுத்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், நல்ல உணவு கிடையாது. பல நேரங்களிலே அந்த உணவுக்குள்ளே நல்ல சுகாதாரமான முறையிலே அந்த உணவுகள் சமைக்கப்படாததினாலே கல்லு வேறுமான கடினமான காரியங்கள், உண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதை ஒரு சில கைதிகளுடைய புலம்பல்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வருத்த படுக்கையிலே இருந்தேன். அநேகமாக சிறையிலே தொடர்ந்து இருக்கின்ற எனக்கு தெரியும், எனக்கு என்னுடைய எண்ணங்களை சுற்றி சில முகங்கள் ஓடுகிறது. அவர்கள் ஆண்டு காலமாக சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். இப்பொழுது வருத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், வருத்தமாய் பிணியாளிகளாய் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க வேண்டுமா? நாங்கள் இயேசு சுவாமியுடைய அந்த அழைப்பை பெற்றவர்களாய் சிறைக்கு சென்று அவர்களை பார்த்து விசாரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தாகமானவர்களை காண விருப்பமா? ஒரு சில சிறைக்குள்ளே நாங்கள் சென்று அவர்களை காண முடிகிறது. உடையின்றி இருப்பவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டுமா? ஒரு சில சிறைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களை எங்களால் காண முடிகின்றது. இப்படி இயேசு சுவாமியினுடைய அந்த அந்த கடைசி நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே, இப்படித்தான் நியாய தீர்ப்பு நடக்க போகிறது என்று இயேசு சுவாமி சொன்ன அந்த கூற்றில் இருந்து அநேகமான காரியங்கள் சிறைக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்கு பொருத்தமானதாய் இருக்கிறது. இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பிலிப்பிய திருச்சபையிலே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சிக்கல். என்ன பிரச்சனை என்று சொன்னா, படித்தவர்கள், அறிந்தவர்கள், திருச்சபையிலே இருக்கிறவர்கள், அவர்கள் ஞானிகள், மேதைகள். இயேசு சுவாமி 100% கடவுளா, 100% மனுஷனா, அவர் பாவம் செய்தாரா, செய்யவில்லையா, அவர் பாவம் செய்திருக்க கூடுமா, அல்லது பாவமே அவர் செய்யவில்லை என்றால் பாவிகளின் உணர்வை எப்படி அறிந்து கொள்ளலாம்? இப்படி ஞான விளக்கங்கள் 1000 பேசினார்கள். இப்படி பேசுகின்ற சூழலிலே பவுல் சொல்லுகின்றார் அந்த திருச்சபையை பார்த்து, முக்கியமானது ஒன்றுதான், நீங்கள் ஏன் இப்படி விகற்பமான காரியங்களை பேசுகிறீர்கள்? இப்படியான காரியங்களை பேசி காலத்தை வீணடிக்கிறீர்கள். தேவையானது இதுதான். அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏதாகிலும் ஆறுதல் தேறுதல், அன்பினாலே ஏதாகிலும் ஆறுதல் தேறுதல், இரக்கமான உருக்கங்கள், பட்சங்கள், ஆவியிலே ஒரு ஐக்கியம் ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருந்தால் நான் சொல்லுவதை கேளுங்கள். இல்லை என்றால் நான் உங்களோடு பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொந்த ஞானங்களிலே பேசுகிறவர்களாயிருக்கிறீர்கள், சொந்த ஞானத்தின்படி வாழுகிறவர்களாயிருக்கிறீர்கள், சொந்த ஞானத்திலே இயங்குகின்றவர்களாய் உங்களுடைய ஞானத்தில் இருந்து இறைவனை கேள்வி கேட்கிறீர்கள், இறைவனை கூறு போட்டு அலசி ஆராய முற்படுகிறீர்கள். மாறாக உங்களுடைய சொந்த ஞானங்கள் ஒரு நாளும் பலனளிக்க போவதில்லை. சொந்த ஞானத்தில் இருந்து
நீங்கள் இறங்கி வந்து உங்கள் வாழ்வுக்குள் ஏதாகிலும் கிறிஸ்து இயேசுவினாலே ஒரு மாறுதல், ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல் ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள் நீங்கள் வந்திருந்தால், பரிசுத்த ஆவியானவர்னாலே ஒரு ஐக்கியம், ஒரு அவர்களாலே அந்த அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட அந்த ஒரு உணர்வு ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால், நீங்கள் ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே யோசித்து, ஒரு காரியத்துக்காக, அந்த அபிப்பிராயத்துக்காக என்று நீங்கள் பணி செய்து, ஒரே இலக்கு, ஒரே நோக்கம் என்று நீங்கள் இருப்பதனாலே என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்க கூடும் என்று சொல்லுகின்றார் பவுல். இதிலே சொல்லுகின்ற அந்த கருப்பொருள் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுல் அழைக்கின்ற பொழுது, மாறாக அதுவே கடவுளுடைய சந்தோஷம், அதுதான் கடவுளுடைய உள விருப்பம். எங்களுடைய கடவுள் ஒரு மிஷனரி கடவுளாய் இருக்கிறார், ஒரு மிஷனரி தெய்வத்தை தான் விரும்பும். ஆதியிலே மனிதன் பாவம் செய்து விட்ட பொழுது அவர் இந்த உலகத்திற்கு மறுபடி அவர் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவனுக்கு தோலுடைய அணிவித்து அவனுடைய அந்த வெட்கத்தை மூடிய கடவுள். வரலாற்றிலே பல இடங்களிலே மறுபடி மக்களை தன்னிடமாய் அழைப்பதற்காக ராஜாக்களை, நியாயாதிபதிகளை, இன்னும் தீர்க்கதரிசிகளை, இப்படியாக தன்னுடைய செய்தியாளர்களை மறுபடி அனுப்பினார். அனுப்புகின்ற கடவுள் அவரே வந்தவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவராய் வந்து அவரும் அனுப்புகின்ற கடவுளாய் இருக்கிறார். முதல் திருச்சபையை உருவாக்கியவரும் கடவுள், பரிசுத்த ஆவியானவர். அவ்வண்ணமாகவே முதல் திருச்சபையிலே இருந்தவர்களை பிரிந்து நீங்கள் வேறாக போங்கள் என்று உந்தி தள்ளி மிஷனை ஆரம்பித்தவரும் அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆக மொத்தத்திலே எங்களுடைய திரியேகு தெய்வம் வந்து அவர் மிஷனரி தெய்வமாகி இருக்கின்றார். அந்த உள விருப்பத்தை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் செயல்படுகின்ற பொழுது எனக்கும் சந்தோஷம், மறைமுகமாக ஆண்டவருக்கும் சந்தோஷம். நீங்கள் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குறவர்களாய் செயல்படுவீர்கள். நீங்க வேற பிணக்குகளை, வேற பிரச்சனைகளை பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள். நீங்க உங்களோட விஷயங்களை மட்டும் பார்த்து உங்களை வளர்த்து கொள்ள நீங்க முற்படுகிறீர்கள். பவுல் இங்கே 2 கொள்கைகளை சொல்லுகின்றார். முதலாவது அவர் சொல்லுகின்ற கொள்கை என்னவென்றால், அவனவன் மற்றவனை தன்னை விட உயர்வானவன் ஆக கருத வேண்டும். அப்படி கருதினாலே, அப்படி எண்ணினாலே அநேக வெற்றிகள் எங்களுடைய திருச்சபை வாழ்வுக்கு வந்துவிடும். என்னை விட மற்றவனை உயர்வாக கருதுகின்ற உள்ளம் வேண்டும். என்னை விட மற்றவனை, இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சாதாரணமாக என்னை விட படித்தவனை, என்னை விட பணம் படைத்தவனை, என்னை விட அதிகாரம் படைத்தவன், என்னை விட ஆற்றல் படைத்தவனை என்று என்னை விட இப்படி கூடியவர்களை நாங்கள் வாழ்த்துவது அல்லது அவர்களை நாங்கள் கௌரவிப்பது எங்களுக்கு வழக்கம். ஆனால் என்னை விட குறைந்தவர்களை, அப்படி என்னை விட குறைந்தவர்கள் என்று யாரும் இல்லை என்கின்ற ஒரு புதிய சிந்தனைக்குள்ளே நாங்கள் வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, எல்லோரையும் எங்களை விட உயர்வானவர்களாக நாங்கள் கருதினாலே போதும். சாதாரண மனிதர்களை மட்டுமல்ல, அப்நார்மல் கேஸ், வலது குறைந்தோர், வயது குறைந்தோர் அல்லது சித்த சுயாதீனம் அற்ற
மற்ற ஒருவராயிருந்தாலும் அவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை விட உயர்வானவராய் கருத நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சிறைச்சாலைகளிலே பல வேளைகளிலே நான் சென்று அவர்களை பார்க்கிற வேளைகளிலே அவர்கள் சித்த சுயாதீனம் இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சில சிறைச்சாலைகளுக்குள்ளே இப்படியான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தி ஏதோ காரணங்களினால் பேதலித்து போயிருக்கிறது. மிகவும் வேதனை. ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எங்களை விட தேவனுடைய பார்வையிலே உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்று நாம் காண அழைக்கப்படும். அப்பொழுது மட்டும்தான் அவர்களுக்காக எங்களால் பணி செய்ய முடிகிறது. இங்கே இந்த உலகத்திலே யாரும் பிரயோஜனமற்ற மனிதர்கள் என்று ஒருவரும் இல்லை. தேவன் படைத்த ஒவ்வொரு மனிதனும் பிரயோஜனமானவன். ஆதலினாலே அந்த பிரயோஜனமான மனிதர்களுக்காக நாம் அவர்களுக்காக என்று அர்ப்பணிக்க வேண்டும். காரணம், அந்த பிரயோஜனமான வாழ்வை நாம் முன்பு அறிந்திருக்கவில்லை. எம்மை அவர் அழைத்து தெரிந்து கொண்டதனாலேயே நாம் அந்த பிரயோஜனமான வாழ்வை அறிந்து கொண்டோம். ஆதலினாலே எல்லா மக்களும் பிரயோஜனமானவர்கள் என்று அவர்களை அந்த பிரயோஜனமான வாழ்வுக்குள் அழைக்கின்ற தேவனுடைய முகவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும். மாறாக தேவனை கூறு போட்டு, தேவனை ஆராய்ந்து, தேவனை கூறு போட்டு விகற்பமான கதைகளை பேசி, ஆழமான கதைகள் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாத்தி வாழ்வதை விட தேவையான அந்த ஒன்று, அந்த பரம பொருளுக்காக, அந்த பந்தய பொருளுக்காக நாங்கள் பொறுமையாக ஓடுகின்றவர்களாய், மற்றவர்களையும் எங்களோடு சேர்த்து அணைத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் இழுத்து செல்லுகின்றவர்களாய் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவான் ஆக. பிறனுக்கான காரியங்களையும் நோக்கட்டும். இந்த 2 கொள்கைகளை பேசுகின்ற பொழுது சில திருச்சபை, ஏன் இந்த பிலிப்பு திருச்சபையும் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடும். இது நடைமுறைக்கு சாத்தியமான போதனையா? இந்த 2 கொள்கைகளை பேசுகின்ற பொழுது பிலிப்பிய திருச்சபை மட்டுமல்ல, இன்றைய திருச்சபைகளும் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இதை கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்காக, எங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்காக என்று வாழுகின்ற பொழுது எங்கள் தலைகளிலே சம்பல் அரைத்து விட்டு போய்விடுவார்கள். எங்களை அப்படியே சுரண்டி அவர்கள் முன்னேறி விடுவார்கள். நாங்கள் எங்களை விட மற்றவர்களை உயர்வாக எண்ண எங்களை தாழ்த்தி, எங்களை அமிழ்த்தி, எங்களை இல்லாமல் ஆக்கி போடுவார்கள். அதனாலே நாங்கள் மற்றவர்களை உயர்வாய் கருத முடியாது. நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் முன்னேற வேண்டும், மற்றவர்களை உயர்வாய் கருதினால் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று பேசுகின்ற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம நம்ம தலையை உயர்த்த தேவையில்லை. நாம எங்களுடைய வெற்றிகளுக்காக நாங்கள் மற்றவர்களுக்கு குழி பறித்து, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து, மற்றவர்களுக்கு வேண்டாத காரியங்களை செய்து முன்னேற தேவையில்லை. 10,000 பேர்களின் மத்தியிலும் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலும் நீ கர்த்தருக்கு பிரமாணிக்கமாயிருந்து, நீ உன்னை விட மற்றவர்களை உயர்வாய் கருத, நான் என்னை விட மற்றவர்களை உயர்வாய் கருத, நான் எனக்கான தேவைகளை மட்டுமல்ல பிறனுக்கான தேவைகளையும் நோக்க 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 அதற்காக நான் வாழ கர்த்தர் என் காரியங்களை பார்த்து கொள்ளுவார்.
கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். எனக்கே 1000 தேவை, நான் எப்படி மற்றவர்கள் தேவையை சந்திப்பது என்று எண்ணி கலங்க தேவை இல்லை. சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக்கியிருக்கின்ற தேவனை விசுவாசிக்கின்ற நாங்கள் அந்த பெரும்பான்மை பலத்தோடு முன்னேறி செல்லக்கூடாதா என்று இந்த பிலிப்பிய திருச்சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். என்னையும் உங்களையும் பார்த்து இந்த நேரத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ மற்றவர்களை உயர்வாய் கருதுகிறாயா? நீ உனக்கான காரியங்களை மட்டும் பார்க்கிறாயா அல்லது மற்றவர்களுக்காகவும் என்று வாழத் துடிக்கிறாயா? உன்னை நீ அர்ப்பணிக்காவிட்டால் உன்னுடைய சிந்தை மாற வேண்டும். மற்றவர்களுக்காக வாழுதல் எனப்படுவது இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டியில நான், என்னுடைய வீடு, என்னுடைய காணி, என்னுடைய பணம், என்னுடைய கார், என்னுடையது 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 என்று வாழுகின்ற நான் 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 என்று வாழுகின்ற இந்த வாழ்வில் இருந்து மற்றவர்களுக்காக வாழ்வேன் என்கின்ற அந்த புதிய சிந்தைக்குள்ளே மாறுவது, என்னை விட மற்றவர்கள் எல்லாரும் உயர்வானவர்கள் என்கின்ற அந்த புதிய சிந்தனைக்குள்ளே மாறுவது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மிக மிக தேவையானது ஒன்றாயிருக்கிறது. பவுல் இந்த சிந்தனையை சிறையில் இருந்து சொல்லுகின்றார். ஏன் சொல்லுகின்றார்? நான் இந்த பணிக்காக அர்ப்பணித்து பாடுபட்டு எத்தனை சிறையிருப்புகள், எத்தனை தடவை கல்லடிப்பட்டேன். 3 முறை நான் இந்த மிலாறுகளினாலே, 5 தடவை நான் 39 தடவை அடி வாங்கி இருக்கிறேன். நான் எவ்வளவு சேதங்களுக்குள்ள போனேன் தெரியுமா? கப்பல் சேதங்கள், கண் விழிப்புகள், ராத் முழுவதும் நான் கடலிலே தத்தளித்த வேளைகள், கள்வர்களால் வந்த மோசங்கள், சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள் என்று எத்தனை நாச மோசங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அடிவாங்குதல், எத்தனை கல்லறியுண்ட நிலைமைகள். இப்படி எல்லா வேதனைகளையும் அனுபவிக்க நான் முற்படுகின்றது அல்லது உந்தி தள்ளுகின்றது எனக்குள்ளே செயல்படுகின்ற அந்த சக்தி தான் என்ன? நான் அறிந்த இந்த உண்மையை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அபிப்பிராயம் தான் என்னை சிறையிலிருந்தும் உங்களோடு பேச வைக்கிறது என்று பவுலடிகளை நாங்கள் உதாரணமாய் காணக்கூடும். இந்த 2 காரியங்களை, இந்த 2 கொள்கைகளை இன்றைய கிறிஸ்தவத்தால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்கின்ற விசுவாசிக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருமையான செய்தி என்ன தெரியுமா? 3வது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது போதும்ப்பா. அதை கொண்டு நீ உலகத்தை வெல்லலாம். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை தான் என்ன? மனதுருகின்ற சிந்தை, அன்பின் சிந்தை, இப்படி 1000 சிந்தைகளை நாங்கள் ஆராயலாம். ஆனால் பிரதானமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற இந்த இடத்திலே கொடுக்கின்ற அழுத்தம், நீங்க நினைக்கிறீங்களே உங்களுக்கு தலையில சம்பளம் அரைச்சிடுவாங்க என்று, நீங்க நினைக்கிறீங்களே நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க என்று, நீங்க ஏமாற்றப்பட்டுடுவீங்க என்று எல்லாம் நினைக்கிறீங்களே, அப்படியெல்லாம் நீங்க எண்ணி தவிக்கிறீங்களே. இயேசுவை பாருங்க. இயேசுவை ஏமாத்த இயேசு அவர்களுக்கு இறங்கினாரே. இயேசுவுக்கு அடித்து துன்புறுத்தும் பொழுதும் கடைசி நேரத்திலே, பிதாவே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று கடைசி சொட்டு நேரத்திலும் மன்னிக்கின்ற அந்த தேவனாய் அவர்
சிந்தை, அந்த மன்னிப்பின் சிந்தை நிறைந்தவராய், அந்த அன்பின் சிந்தை நிறைந்தவராய், அந்த அரவணைக்கும் சிந்தை நிறைந்தவராய் தன்னை வெளிக்காட்டினாரே, அந்த இயேசு சுவாமியுடைய சிந்தை நிறைந்தவர்களாய் நீங்கள் வாழ்ந்தால் அதுவே இந்த உலகத்தை வெல்ல போதுமான தேவ சக்தி என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த சிறையில் இருந்து இந்த பிலிப்பிய மக்களுக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த திருச்சபையில, எந்த திருச்சபையில மக்களுக்கு இது நிறைவான, விசுவாசிக்கு இது ஒரு உந்து சக்தியான செய்தியாய் நிச்சயம் அமையும். ஒரு சிலர் இப்பொழுதும் ஏக்க பெருமூச்சு விடுக்கிறார். ஆமா, நாங்கள் தயாராக இருக்கிறோம், இயேசுவின் சிந்தையில் நிறைந்து வாழ நாங்கள் தயாராக இருக்கிறோம். முடியும். எதுவரைக்கும் ஐயா குட்ட 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 குனிந்து கொண்டே போவதா? ஏமாற்ற 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 நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாயே வாழ்வதா? அடிமை அடிமையாக அடிமை அடிமையாக எங்களை அடிமைப்படுத்த நாங்கள் அடுத்தவர்கள் கால்களை தழுவுவதா? எங்கள் தாயால் புலம்புகின்ற வேளை நாங்கள் இப்படி மாற்றான் காலை தழுவுகின்ற கோழைகளாய் நாங்கள் வாழ்வதா என்று கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்கலாம். என்று எத்தனை தடவைக்கு நாங்கள் ஏமாற்றப்படுவது, எத்தனை தடவைக்கு நாம் மன்னிப்பது, எத்தனை தடவை இந்த அநியாயத்தை பொறுப்பது என்று கேட்கலாம். பவுல் அப்போஸ்தலர் 4வது அந்த கொள்கையை, பிரதானமான கொள்கையை முன்வைக்கிறார். இயேசுவை பாருங்கள். இயேசு பிதாவுக்கு இணையாய் இருக்கின்றதை கொள்ளை பொருளாய் எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷன் சாயலாகி கடைசி வரை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். ஒரு அருமையான பாடல் இப்படி சொல்லுகிறது. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், தானானே தனனா தானானே நா, தானானே தனனா தானானே நா. கொஞ்ச காலத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் எவ்வளவு காலம் என்று திருச்சபையை கேட்காதே, மரணம் வரை நீ உண்மையாயிரு. அருமையான ஒரு பாடல். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை நீ நன்மையாய் பெறு என்று அந்த பாடல் அடிகள் அமைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் போதனை எங்களை உயிர் வாழ வைக்கின்ற போதனையாய், மறுபடி ஜெனிப்பிக்கப்படுகின்ற போதனையாய் அமைகின்ற அதே நேரம் பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த சிந்தனைகள் நம்மை உந்தி தள்ளுகின்றது. பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலினால் எழுதப்பட்ட, சிறையில் இருந்து எழுதப்பட்ட இந்த வாக்கியங்கள் இறுதி வரை, மரணம் வரை இயேசுவுக்கு பிரமாணிக்கமாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக அப்படி நாம் வாழுகின்ற பொழுது ஒரு 4 கொள்கைகள் சொல்கிறார். முதலாவது கொள்கை, மற்றவனை உயர்வாய் கருதுங்கள். 2வது கொள்கை, மற்றவர்களுடைய தேவைகள் பிரச்சனைகளையும் கொஞ்சம் நோக்குங்கள். 3வது, இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையே உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளை ஆளக்கடவது. 4வது, மரணம் வரை நீங்கள் பிரமாணிக்கமாய் பொறுமையாயிருங்கள். 5வது காரியம், ஒரு பெரிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அப்படி கீழ்ப்படிந்ததினாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக அவருடைய நாமத்தை தேவன் உயர்த்தினார்.
உன்னை உயர்த்த மாட்டாரா? உன் தலையை உயர்த்த மாட்டாரா? இன்மையிலே நீ உயர்த்தப்படாவிட்டாலும் கூட ஒருவேளை மறுமையிலே நீ உயர்த்தப்படுவது திண்ணம். இன்மையிலும் அவர் உன்னை உயர்த்துவதற்கு திராணியுள்ள அவர் முடியுமான போதுமான கடவுளாகி இருக்கிறார். இன்மையில் அவர் உயர்த்துகிறார், மறுமையிலே நிச்சயமாக அவராலே நாங்கள் கௌரவிக்கப்பட போகின்றோம். இதை விசுவாசித்து தேவனுக்காக வாழுங்கள், தேவனுக்காக கொடுங்கள், தேவனுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள், தேவனுக்காக நீங்கள் சாட்சியாயிருங்கள். மாறாக ஆழமான காரியங்களை பேசி ஆழமான விடயங்களை அலசி ஆராய்ந்து தேவனை கூறு போட்டு தேவனுடைய சுபாவத்தை கூறு போட்டு இப்படி கூறுகள் போட்டு நேரத்தை வீணாக்கி காலத்தை வீணாக்கி நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான கடமையை கடப்பாட்டை செய்யாமல் நான் நல்ல நல்ல சத்தியங்களை பேசினோம் என்பதற்காக இருந்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்து கூடி பேசினோம் என்பதற்காக தேவன் சந்தோஷப்பட போவதில்லை. அறிந்த சத்தியத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் அந்த சத்தியத்திற்காக நாம் எவ்வண்ணம் வாழ்ந்தோம் என்பதுவே தேவன் எங்களை குறித்து பார்க்கிற பார்வையாய் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் வேதாகமத்திலே காணுகின்றோம். அதனாலே இந்த முதலாவது செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கிடைத்த வாய்ப்பிலே நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் இந்த மக்களோடு உங்களோடு நான் சந்திக்க வருவேன். சிறையிலிருந்து உங்களை நான் சந்திப்பேன். சிறைச்சாலையிலே பணி செய்கின்ற இலங்கை பூராக சிறையிலே இருக்கின்ற நபர்களின் குரல்களாய் உங்களோடு நான் எதிரொலிப்பேன். இலங்கையில் எங்கும் சிறையிலே இருக்கிறவர்கள் அவர்களுடைய அந்த வேதனைகள் கண்ணீர்கள் தெரிந்ததினாலே அவர்களோடு நான் பணி செய்கிறேன். அவர்களில் ஒருவனாய் உங்களோடு பேசுகிறேன். எனக்கும் கடவுள் 2 தடவைகள் சிறை இருக்கவும் 14 தடவைகளுக்கு மேலாக போலீஸ் கூடுகளிலே 8 நாள் 10 நாள் 15 நாள் என்று மாறி மாறி வேதனைகளை அனுபவிக்கவும் சிறை இருக்கவும் இன்னும் சொல்லொணா துயர்களை அனுபவிக்கவும் கர்த்தர் அளப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார். அவைகள் எல்லாம் என்னை பொறுத்தவரையிலே பொன் எழுத்துக்களால் தெய்வம் எனக்கு தந்த பொன்னான வாய்ப்புகள். காரணம், அந்த வாய்ப்புகள் தான் நான் பொன்னாய் மொழிற தேவன் என்னை புடமிட்ட வாய்ப்புகள். என் கர்த்தருக்கு நான் நன்றியாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு மறுபடியும் உங்களோடு சந்திக்க வாய்ப்பு தருகின்ற பொழுது நிச்சயமாக தேவனுடைய செய்தியை உங்களோடு சுமந்து வருவேன். சிறையில் இருந்து சிறை ஊழியங்களை பற்றி இன்னும் நான் உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com.